தன்னம்பிக்கை தான் மனிதர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த தன்னம்பிக்கை என்பது தான் தன்னை மட்டும் நம்புவது அல்ல. தான் தன்னை மட்டும் நம்புவதும் அதனோடு சேர்ந்து இந்த சுற்றுச்சூழலையும் நாம் நேசிப்பதால் தான் நமக்கான தன்னம்பிக்கை மேலும் மேலும் உயரும். அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி உருவாகும். நீங்கள் ஊரே பற்றி எறிகிற பொழுது இடையில் ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் எரியாமல் இருக்குமா என்று ஒரு கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக எரியும். அதை போல நாம் சுற்றி இருக்கிற எல்லா சமூக சூழல்களும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லது அதிலிருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுதுதான் நாம் மகிழ்ச்சிகரமான மனிதர்களாக இந்த மண்ணிலே வாழ முடியும். அதை தவிர்த்துவிட்டு எல்லாவற்றையும் நாம் தனித்து சிந்திக்கிறோம் என்கிற பெயரில் நாம் எதையாவது செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பல நேரங்களில் நாம் அந்த செயல்களில் இருந்து தவறி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பொழுது சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் ஆளில்லாத ஒரு சூழல் உருவாகும். எனவே எல்லாவற்றையும் கலந்துரையாடி நாம் செய்கிற பொழுதுதான் நம்மால் ஒரு வெற்றிகரமான பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை விட வேண்டும் என்றால் அது தேவையில்லை. தன்னம்பிக்கை என்பது தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் தனி மனிதனால் மட்டும் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. தனி மனிதனால் சிந்திக்க முடியும், தனி மனிதனால் ஒரு தொடக்கத்தை உருவாக்க முடியும். ஆனால் தனி மனிதனால் மட்டுமே ஒரு மகிழ்ச்சியை தனியாக உருவாக்கி கொள்ள முடியாது. அதற்கு சாத்தியமே இல்லை. ஏனென்றால் தனியாக ஒரு மனிதன் சிந்தித்து மகிழ்ச்சியாக இருப்பதாக அவன் நினைத்து கொண்டாலும் கூட அவன் மற்ற ஒன்றை நினைத்தோ அல்லது மற்ற ஒன்றின் மீது ஒரு இன்பம் கொண்டோ மற்ற ஒன்றின் மீது அவர்களுடைய ஒரு ஆசை கொண்டோ தான் அவன் மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள முடியும். நாம் ஒரு பெரிய கானகத்திற்கு செல்கிறோம் அல்லது ஒரு பெரிய மலை பிரதேசங்களுக்கு செல்கிறோம். அப்பொழுது கூட நாம் நமக்கான மகிழ்ச்சியை பெறுவதில்லை. நாம் மரம் செடி கொடிகளையோ அங்கு இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளையோ பார்த்து ஒன்றோடு சேர்ந்துதான் மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு மகிழ்ச்சியும் எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் ஒன்றை சார்ந்ததாக இருக்கிறது. ஒன்றை சார்ந்த மகிழ்ச்சி தான் நமக்கு தன்னம்பிக்கை தரும். அப்படி தன்னம்பிக்கையோடு நாம் ஒரு வேலையை செய்கிற பொழுதுதான் நம்மளால் உண்மையான மகிழ்ச்சி பெற முடியும்.